ஹாப்பி மார்னிங். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல தியானத்தை நாம் இங்கே செய்து முடித்திருக்கிறோம். காலை பொழுதில் தியானம் செஞ்சு ஒரு ஆற்றலுடன் இருக்கிறோம். எப்பொழுதுமே நாம் ஏதாவது புத்தகம் படிக்கணும்னாலோ ஒரு கிளாஸ் கேட்கணும்னாலோ அதற்கு முன்னாடி நம்ம தியானம் செஞ்சா அது நமக்கு ஒரு எனர்ஜியை தரும். எதுவும் விஷயங்கள் கஷ்டமானது அல்ல. நாம் எப்பொழுதும் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் நம் வாழ்க்கையில. ஆனா அதை கடைபிடிக்கிறதுக்கும் அது புரிஞ்சுக்கிறதுக்கும் அது நம் மனசுல போய் உக்காரத்துக்கும் நமக்கு ஒரு சக்தி தேவை. அந்த சக்தி இந்த தியானத்தின் மூலமாக கிடைக்கிறது. அதனால தான் முதலில் தியானம், அதுக்கப்புறம் தான் விஸ்டம் ஷேரிங்னு இங்க பிளான் பண்ணி இருக்கிறது. இதுதான். எஸ் மை டியர் மாஸ்டர்ஸ், பத்ரிஜியின் துளசி தளத்தில் இன்னைக்கு என்ன கான்செப்ட்? மத்திய மார்க்கம், தி கோல்டன் மிடில் பாத். எல்லாமே நடுநிலையா இருக்கணும். நமக்கு நடுநிலையா இருக்கிறது என்பது மோஸ்ட்லி நம்ம வாழ்க்கையில இருக்காது. ஒன்று இருந்தா இந்த எக்ஸ்ட்ரீம், ஒன்று இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம். நடுவில் இருக்கிறது என்பது உண்மையில சொல்ல போனா நடுவில் தான் நம்ம இருக்கணும். ஆனா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். எல்லாத்திலையும் நடுநிலைன்னு நாம மிதமாக இருக்கணும். ரொம்ப அதியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அது அளவோடு இருக்கணும். அதைத்தான் புத்தர் மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்தி சொன்னது. தி கோல்டன் மிடில் பாத், நாட் ஒன்லி மிடில் பாத், கோல்டன். இதை நம்ம கடைபிடித்தோம்னா நம்ம வாழ்க்கையில துக்கம் என்பதே இருக்காது. பகவத்கீதை கூட இந்த மத்திய மார்க்கத்தை தான் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. எதுல வேண்டுமா எல்லாத்திலையும் நாம அந்த மிடில் பாத்துல இருக்கணும். மிதமாக உண்ணணும், மிதமாக உறங்கணும், மிதமாக செயல்படணும். ஈவன் தியானம் கூட நம்ம மிதமாகத்தான் செய்யணும். ஓ, இந்த தியானம் நல்லா இருக்க, என்ன இருக்கு, உக்காந்து மூச்சை கவனிக்கிறது தானே, எந்த கஷ்டமும் இல்லையே அப்படின்னு சொல்லி மணிக்கணக்கில் 10 மணி நேரம், 12 மணி நேரம், 16 மணி நேரம் எல்லாம் செய்யக்கூடாது. அதுக்குன்னு செய்யாமலையும் இருக்கக்கூடாது. மிதமாக இருக்கணும். இந்த மாதிரி மிதமாக இருக்கும்போது நமக்கு எந்த விதமான துன்பங்களும் வராது. பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார், யுக்தாஹார விஹாரஸ்யா யுக்த சேத்தஸ்ய கர்மசுஹு யுக்த சப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. அவபோதஸ்யன்னா என்ன? தியானம். தியானத்தை கூட நம்ம மணி கணக்குல செய்யக்கூடாது. ஒரு பௌர்ணமின்னு நம்ம ஒரு 3 மணி நேரம் செய்யறோம். அப்கோர்ஸ் நமக்கு எந்த வேலையும் இல்லை, யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லைன்னா நாம முழு நைட்டு கூட செய்யலாம். அது பௌர்ணமி அன்னைக்கு மாத்திரம்தான். ஒவ்வொரு இரவும் நீங்க உக்காந்து முழு நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தா அது சரியில்லை. அதுவும் யுக்தமாக இருக்கணும். ஏன்னா நாம செய்யும் இந்த தியானம் என்பது நம் அன்றாட வாழ்க்கைக்கும் நாம செய்ய வேண்டிய குடும்ப வாட் எவர் தி டியூட்டிஸ், ஃபேமிலி டியூட்டிஸ், அது எதுக்கும் தடையாக இருக்கக்கூடாது. அதுக்குன்னு சொல்லி நம்ம ஃபேமிலி டியூட்டிஸ்லயே இருந்து தியானம் செய்யறதுக்கு எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது. டைமே இல்லைங்க. அந்த டைம் இன்மை என்ற காரணத்தினால தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்னா போட்டு செய்யறோம். அதனால்தான் தியானத்துல சொல்றது, எந்த குருமார்களையும் நீங்கள் யூகிக்க வேண்டாம், எந்த கடவுளையும் நீங்கள் நினைக்க வேண்டாம், எந்த மந்திரங்களையும் உச்சரிக்க வேண்டாம். அப்படின்னா கடவுள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நாம நாத்திகத்தையும் இங்க சொல்லல. கடவுள் இருக்கிறார். அதுக்கு மந்திரங்கள் சொல்வதென்பது உண்மையில் தேவையில்லை. மற்றவர்கள் அவங்களுக்கு விருப்பப்பட்டால் சொல்லலாம்.
இல்லைன்னு சொல்லல. தியானத்தில் ஏன் வேண்டாம் சொல்றோம்னா, எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா செஞ்சு சும்மா தானே உக்காந்துட்டு இருக்கிறோம். ஒரு மந்திர ஜபம் சொன்னா என்ன? மந்திர ஜபத்துக்கு தனியா 1 மணி நேரம் ஒதுக்கி, இங்கேயும் தியானத்துக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி, ரெண்டுத்தையும் ஒண்ணா கம்பைன் பண்ணலாம் இல்ல? நேத்து கூட ஒரு மாஸ்டர் கேட்டாரு, முத்ராவையும் தியானத்தையும் ஒண்ணா செய்யலாமான்னு. அது சரி கிடையாது. அதி சர்வத்ரா வர்ஜயேத். எது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ அது என்ன, இருக்கிற அளவுக்கு மிஞ்சி இருந்தால் அது அனைத்தையும் விட்டு விட வேணும். வர்ஜயேத், விட்டு விடணும். எங்கேயும் நாம அதிகமா இருக்கக்கூடாது. மிதமான அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். அது அமிர்தம் தான். அமிர்தம் சாப்பிட்டா நமக்கு மரணமே இல்லை. ஆனா அதுவும் மரணமே இல்லைன்னு சொல்றாங்களே, இது குடிச்சா ரொம்ப நல்லா இருக்க, அதுக்கு அதீதமா குடிச்சா அதுவே நமக்கு விஷமாக மாறும். இது எப்படின்னா, அது எப்படிப்பா அமிர்தம் வந்து விஷமாக மாறும்னா, இப்ப நமக்கு டாக்டர் கிட்ட போனா மருந்து கொடுத்தாங்க. அப்கோர்ஸ் டாக்டர் மருந்துங்க பற்றி பேசக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க கொடுத்தாங்க. ஆனா அது அந்த டோசேஜ் கரெக்டா எடுத்துக்கணும். அதுக்கும் அதீதமா நம்ம எடுத்தா அதுக்கு என்ன சொல்றோம்? இது ஓவர் டோசேஜ். ஓவர் டோசேஜ் என்ன ஆகும்? நம் உயிருக்கு கூட ஹானி கொடுக்கும். அதாவது உயிர் போறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஓவர் டோசேஜ் எப்பவுமே நாட் ஒன்லி மருந்து, நம்ம வாழ்க்கையில எப்பவுமே எதுக்குமே ஓவர் டோசேஜ் என்பது இருக்கக்கூடாது. யார் மேல நம்ம அதீதமான ஒரு அன்பு வைக்கிறதோ, அதீதமாக நம்ம விரும்புறதோ, அதீதமாக நாம நம்புறதோ அனைத்தும் தவறுதான். அதீதம் என்பதே தவறு. எதிலேயும் அதீதம் இருக்கக்கூடாது. நல்லா இருக்கே ஜூம் கிளாஸ், ரொம்ப நல்லா சொல்றாங்களேன்னு சொல்லி நீங்க 10 மணி நேரம் ஜூம்லயே உட்காரக்கூடாது. உங்க அன்றாட வாழ்க்கைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை நீங்கள் தொடர வேண்டும். ஆன்மீக பயணத்தில் நாம் செய்ய வேண்டிய 3 முக்கியமான கடமைகள்: தியானம், புத்தகம் படித்தல், சஜ்ஜன சாங்கச்சம். தியானம், இது மூன்றும் கூட ஒவ்வொரு மணி நேரமா வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் தியானம் செய்யுங்க, 1 மணி நேரம் புத்தகத்தை படிங்க, 1 மணி நேரம் இந்த மாதிரி சஜ்ஜன சாங்கத்துல இருங்க. எதையும் நாம அதிலேயே மூழ்கி விடக்கூடாது. நான் எப்பவும் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு பையன் பெரிய வேலையில இருக்கிறான், ஐடி. 28 வயசு ஆச்சு. அவனுக்கு கல்யாணத்துக்கு பாக்குறாங்க. அவனுக்கு பொண்ணு அமையல. நிறைய சம்பாதிக்கிறாரு. மாசத்துக்கு 3 லட்சம். ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் இல்லையா. ஒன்லி செகண்ட் சண்டே மாத்திரம்தான் லீவு. அந்த செகண்ட் சண்டே லீவ் கொடுக்கறப்ப ஒரு 50,000 செலவுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. வாரத்துக்கு இது, மாசத்துக்கு ஒரு நாள் லீவு. அந்த லீவு கூட நீங்க செலவு செய்யறதுக்கு 50,000 கம்பெனி கொடுக்குது. அப்படி இருந்து ஏன் அவர் கல்யாணம் ஆகலைன்னா? பெண்கள் எல்லாம் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. காசை மாத்திரம் வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? சாட்டர்டே சண்டே கூட லீவ் இல்லை. 30 நாள் 29 நாள் வேலைக்கு போனா அப்புறம் இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? பக்கத்துல புருஷன் இருக்கணும் இல்ல? அந்த பொண்ணு கேட்டாலாம் பொன் பார்க்க வரப்ப, ஆமா இந்த 50,000 நீங்க எப்படி செலவு செய்யறீங்க, வாட் இஸ் யுவர் பிளான்னு. நான் இந்த கம்பெனில சேர்ந்து 2 வருஷமாச்சு. ஒவ்வொரு மாசம் எனக்கு 50,000 இந்த இன்சென்டிவ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் நான் அது செலவு பண்ணதே கிடையாது. ஏன்? அதெல்லாம் எடுத்து வச்சு வரப்போறவங்க மனைவிக்கு கொடுக்கணும்னு ஏதாவது பிளானிங் இருக்கான்னு கேட்டா, அது இல்லைங்க. கிடைக்கிறதே மாசத்துக்கு ஒரே ஒரு நாள். அந்த ஒரு நாள் முழுக்க தூங்குறதுக்கே சரியா போகுது. நான் எங்கிருந்து வெளியில போய் ஏதாவது வாங்கி பர்ச்சேஸ் பண்ண அந்த 50,000 செலவு செய்யறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை.
இது அதீதம். எதுவுமே அதிகமா இருக்கக்கூடாது. ஒருவேளை 3 லட்சம் சம்பாதிக்கிறது அதிகம்னு சொல்லலைன்னா 3 லட்சம் சம்பாதிங்க, 30 லட்சம் சம்பாதிங்க. ஆனா வீக்கெண்டுன்னு வந்தா நமக்கு ஃபேமிலி டைம்னு நம்ம ஒதுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி காய்கறி விற்கிறவன் அவங்க கூட நான் சண்டேன்னா வரமாட்டான். செருப்பு தைக்கிறவன் அவங்க கூட சண்டே வரமாட்டான். டீ கடைக்காரன் காலையில 10 மணிக்கு அவனும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கிற டீ கடைக்காரன் கூட சண்டேன்னா லிமிட்டட் ஹவர்ஸ். மருந்து மாத்திரைகள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரிதெல்லாம் ஒரு ஹாஃப் டே ஒர்க் பண்ணும். அது தவிர்க்க முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதிலேயும் நாம் மிதமாக இருக்கணும். உண்ணுவதிலேயும் உறங்குவதிலேயும் நாம செய்யற அன்றாட தொழிலையும் எல்லாத்துக்கும் ஒரு டைம்ன்றது நம்ம ஒதுக்கணும். பத்திரிக்கை மாசத்துக்கு ஒரு 3 நாள் தான் வீட்டுக்கு வருவார். மீதி இருக்கிற 27 நாளும் அவர் எப்பவுமே ரோமிங்ல தான் இருப்பாரு. அந்த ஊர், இந்த கிளாஸ், இந்த கிராமம், ஒரு நாளைக்கு 3 இடத்துக்கு போவார். ஆனா அந்த 3 நாள் அப்பவும் கிளாஸஸ் இருக்கு. அவர் ஒன்றும் சும்மா ஒன்றும் இருக்க மாட்டாரு. பட் வீட்டில் இருக்கிற அந்த நேரத்தில் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் அவர் தர இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே அப்படியே உன்னிப்பா கவனிப்பார். எல்லாம் ஸ்கேன் பண்ணி இருக்கும் அவர்கிட்ட. எப்போ போன மாசம் தானே வந்தா, இந்த மாசம் வந்தாருன்னு அப்படி இருக்காது. போன மாசம் வந்தப்ப நீ சிகப்பு வளையல் போட்டுக்கிட்டு இருந்த, இப்ப நீ பச்சை வளையல் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு அந்த கவனிப்பு என்பது இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்கா? 30 நாளும் நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாங்க. நான் பார்க்கலம்மா, எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. ஓ இதுவா, நீ சொன்னாதாம்மா எனக்கு புரியுது. இங்க 30 நாள் இருக்கிறாங்களா 3 நாள் இருக்கிறாங்களா என்பது விஷயம் கிடையாது. எவ்வளவு உன்னிப்பாக இருக்கிறோம். தி குவாலிட்டி ஆஃப் டைம். சொல்லாமலேயே தெரிஞ்சுக்கணும். அது பத்திரிக்கை பண்ணதுனால தான் மீதி 27 நாள் அவர் இல்லை என்ற ஆதங்கம் அவருடைய மனைவிக்கு இல்லை. அந்த 3 நாள்லயே 30 நாளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவாரு. மனசு நிறைவா இருக்கும். 30 நாளும் ஒரே வீட்டுல ஒன்னா இருந்து வாழ தெரியாம ஃபேமிலி கோர்ட்டுக்கு போறவங்க எத்தனை பேர்? ஏன்னா மத்திய மார்க்கம் இல்ல, கோல்டன் மிடில் பாத் இல்ல. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, என்னென்னமோ இருக்கு, எது எதையோ நினைக்கிறாங்க, கிளாரிட்டி இல்ல. ஸோ நாம இந்த மத்திய மார்க்கத்தில் இருக்கும் போது நமக்கு நிறைய தெளிவு என்பது இருக்கும். எது மேலேயும் அதீதமான ஒரு பற்று என்பது இருக்காது. இது இல்லைன்னா என்னால முடியாது என்ற ஆதங்கமும் இருக்காது. இருந்தாலும் ஓகே, இல்லாட்டியும் ஓகே. இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகத்தில் மத்திய மார்க்கம் என்பது மிக 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 அவசியமானது. அதனால்தான் அதை கோல்டன் மிடில் பாத்னு சொன்னாங்க. நாட் ஜஸ்ட் மிடில் பாத், கோல்டன் மிடில் பாத். நீங்க பிரம்மச்சரியம்னா என்ன நினைக்கிறீங்க? பிரம்மச்சரியம்னா எந்த விதமான கோரிக்கைகளும் இல்லாம, கல்யாணம் பண்ணிக்காம, சம்சார சுகங்கள் எதுவும் இல்லாமல் இருப்பது பிரம்மச்சரியம்னு நாம நினைக்கிறோம். அது கிடையாது.
பிரம்மச்சரியம்னா பேச்சுலர்னு கிடையாது. சம்சாரத்தில் இருந்து கொண்டே சம்சார சுகங்களை மிதமாக அனுபவிப்பவன் தான் பிரம்மச்சாரி. இதுதான் வேதங்களில சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மச்சாரின்னா கல்யாணம் பண்ணிக்காம உடல் சுகத்துக்காக எதையுமே செய்யாதவர் என்று பொருள் கிடையாது. சம்சார சுகத்தில் சம்சாரத்தில் மிதமாக இருப்பவன் என்ற அர்த்தம். இது கௌதம புத்தர் நமக்கு எத்தனையோ சூத்திரங்களை சொல்லியிருக்கிறார். அதில் மிக மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த மத்திய மார்க்கம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பிரம்ம விஹாரங்கள். ஒரு பிரம்ம ஞானி இந்த சமுதாயத்தில் இருக்கும் போது அவன் எப்படியெல்லாம் இருக்கணும்? அது அந்த காலம். நம்ம ஞானி ஆகணும்னா தவம் செய்யணும், தவம் செய்யணும்னா நம்ம சந்நியாசம் எடுத்துக்கணும், சந்நியாசம் எடுத்துக்கிட்ட நாம காட்டுக்கோ குகைகளுக்கோ மலை உச்சிக்கோ வனங்களுக்கோ போகணும். இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பிரம்மர்ஷி ஆகணும்னா நீங்கள் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் தியானம் செய்து ஞானத்தை பெற்று நீங்கள் பிரம்ம ஞானியாக மாறலாம். இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டே எல்லாரும் போல எல்லா விதமான அந்த வாழ்க்கையில இருந்து கொண்டே நாம ஆன்மீக பயணத்தை செய்யலாம். இப்ப நாம இந்த சொசைட்டில நாம இருக்கும் போது இந்த சமுதாயத்துல நாம எப்படியெல்லாம் இருக்கணும், அதுக்கு 4 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. மைத்ரி, கருணா, முதிதம், உபேக்ஷா. இது எல்லாமே சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ். மைத்ரினா நட்பு, கருணைன்னா கருணை தான், முதிதம்னா சந்தோஷம், உபேக்ஷான்னா ஒதுங்கி இருப்பது, ஒதுக்கி விடுவது. மைத்ரி, கருணா, முதிதம், உபேக்ஷா. நட்பு, கருணை, சந்தோஷம், ஒதுக்கி ஒதுக்கி வைப்பது. இது நான்கும் யார் யாருக்கெல்லாம் எப்படி நாம இருக்கணும்? மைத்ரி, யாரோடு நாம நட்பாக இருக்கணும்? நம்மை விட பொருளாதார வசதியில் உயர்ந்து இருப்பவர்களிடம் நாம் நட்பாக இருக்கணும். தவறா புரிஞ்சுக்காதீங்க. நம்ம விட செல்வந்தர்களா இருக்கிறவங்க கிட்ட நாம நட்போடு இருந்தா நமக்கு கூட எல்லாம் நல்லது நடக்குமான்னா அப்படி கிடையாது. அவங்கள பார்த்து வைத்தறிச்சல் படக்கூடாது. ஓ, இவங்க எவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்கிறாங்களே, எங்களுக்கெல்லாம் நல்ல வசதி வாய்ப்பு வந்திருக்க, எங்களுக்கெல்லாம் நல்லா வருது, நமக்கு தான் ஏதும் இல்லை அப்படின்னு எந்த விதமான எண்ணங்களும் இல்லாம ஓகே அவங்க நல்லா இருக்கிறாங்க இருக்கட்டும், அவங்களோட நம்ம நட்பா இருக்கணும். கோவப்படக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, வயிற்றுச்சல் கண்டிப்பா இருக்கக்கூடாது. நட்போடு இருக்கணும். நட்போடு இருக்கிறது அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது உதவி வரும், அவங்களோட நட்பா இருந்தா நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும், இந்த காரணத்துக்காக இல்லை. வயிற்றுச்சல் இருக்கக்கூடாதுன்னா சரி, வயிற்றுச்சலும் இல்லை, அவங்க மேல எனக்கு எந்த விதமான அபிப்பிராயம் இல்லைன்னு கூட இருக்கக்கூடாது. எந்த அபிப்பிராயம் இல்லாமலையும் இருக்க வேண்டாம். அவங்கள பார்த்து நாம பொறாமையும் பட வேண்டாம். நட்போடு பழகணும். ஓகே, அவங்களுக்கு இருக்கு, ரைட், அதுல எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. நட்பு தான். கருணை, யார் மேல நம்ம கருணையா இருக்கணும்? நம்மை விட பொருளாதார வசதியில் கீழே இருப்பவர்களுக்கு, நம்மை விட பொருளாதார வசதியில் கம்மியாக இருப்பவர்களிடம் நாம் கருணையோடு இருக்கணும். ஏன்பா எனக்கு இருக்கிறதே 10 ரூபாய், அம்பானி கிட்ட கோடி கணக்குல இருக்கு, இந்த 10 ரூபாயில நான் எங்கிருந்து கருணை இருக்கிறதுன்னு 10 ரூபாயில இருந்து 1 ரூபாய் நாம கொடுக்கலாம். ஆன்மீகம் என்ன சொல்லுது? 1 டீத், அதாவது உனக்கு என்ன இருக்கிறதோ அதில் 10% நீ மற்றவர்களுக்கு குடித்துதான் கருணை.
அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, அவனே அன்னாட காட்சி. அவன் கூட எனக்கு எதுக்கு? எந்த உருவம் வேண்டாம், ஒட்டும் வேண்டாம். இதெல்லாம் தண்டம். அவன்கிட்ட நான் நட்பு வச்சுக்கிட்ட என்ன செய்யறது? ஒரு விதத்திலையும் உபயோகம் இல்லை. அவன் கூட சாவாசமே நமக்கு வேண்டாம். யாருக்கு தெரியும்? ஆன்மாவுக்கு அனைத்துமே அனுபவங்கள் வேணும். ஒரு பிறவியில் செல்வந்தராக இருந்தால் இன்னொரு பிறவியில் செல்வம் இல்லாமல் பிச்சைக்காரனாக தான் அது பிறவி எடுக்கும். இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் கேட்குமான்னா, ஆன்மாவுக்கு எல்லாமே அனுபவம் தான். அது அனுபவம் ஞானமாக மலரணும், அவ்வளவுதான். ஒரு பிறவியில் நாம வள்ளலாக இருந்தால் இன்னொரு பிறவியில் திருடனாக கூட நாம இருப்போம். அதனால்தான் திருட்டு என்பது கூட 64 கலைகளில் ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் எல்லோரையும் நாம் மதிக்கணும். ஒரு தீரி ஒண்ணு இருக்கு. ஆஹ் நம்ம நல்ல சாப்பாட்டு ராமன், சாப்பாட்டு மேல ரொம்ப பிரியம், சாப்பிடுறதுன்னு அவ்வளவு இஷ்டம், விதவிதமா ரகரகமா எங்கெங்க எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாமே போய் சாப்பிடுறது. ஸோ இந்த பிரிவில நீங்க நல்லா சாப்பிட்டீங்க, சாப்பிடத்தான் தெரிஞ்சது. யாராவது சமைத்தால் தானே நாம சாப்பிட்டோம். அப்ப அடுத்த பிரிவில் நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? சமைக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த பிறவி குக். சரி, சமைக்க தெரிஞ்சுக்கிட்டோமே, அந்த பாத்திரங்கள் எல்லாம் நம்ம கழுவ தெரிஞ்சுக்கிட்டோமா? யாரோ நமக்கு எல்லாமே கொண்டு வந்து இங்க வச்சா அதை வச்சு நாம சமைச்சோம். சமைச்ச பிறகு அதை நம்ம கிளீன் பண்ண தெரியணும் இல்ல? அப்புறம் வாட் இஸ் தி அடுத்த பிறவி? சர்வன்ட் மேட். அதனால்தான் சர்வன்ட் மேடு கூட ஒரு கும்பிடு போட்டு இவங்கெல்லாம் ஒரு பிறவியில எந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்களோ இப்ப இந்த அனுபவத்துக்காக இந்த பிறவிக்கு வந்திருக்கிறாங்க என்ற ஒரு பாவனையோடு அவங்கள கௌரவமா நடத்தணும். நம்ம விட கீழே இருக்கிறவங்க மேல நாம நட்போடு இருக்கணும்னு சொன்னோம் இல்ல, கருணையோடு. யாரும் தப்பா சொல்றேன்னு சொல்லி நான் நினைக்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்த அந்த சர்வெண்ட் மேடுக்கு காஃபி கொடுக்கறப்ப கூட நம்ம உண்மையாத்தான் இருக்கிறோமா? நாம சாப்பிடுற மாதிரி அதே காஃபி தான் அவங்களுக்கும் கொடுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொடுக்கறதோ, கம்மியா கொடுக்கறதோ. நீங்க நெஸ்கேஃபி போட்டு கொடுக்குறீங்களா, அவங்களுக்கும் நெஸ்கேஃப் போட்டு தான் கொடுக்கணும். அவங்களுக்கு ப்ரூ போதும், எனக்கு நெஸ்கேஃப். இது கிடையாது. அது கருணை இல்லை. நாம மற்றவர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதனை நாம் பிறர்களுக்கு தர வேண்டும். இந்த உலகத்தினுடைய நியதி என்ன தெரியுமா? நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களை வந்து சேரும். நீங்கள் கருணை கொடுத்தால் உங்களுக்கும் கருணை வரும். நீங்கள் நட்பை கொடுத்தால் உங்களுக்கும் நட்பு வரும். நீங்கள் கோபத்தை கொடுத்தால் கோபம்தான் வரும். எதை கொடுத்தீங்களோ அது 3 மடங்கா வந்து சேரும். இதுதான் கர்மா. இதுதான் பூமராங். பூமராங் என்றது போட்டா மறுபடியும் இது நமக்கே வந்து சேரும் அதே வேகத்தில். நான் வந்து கீழே இருக்கிறவங்கள நான் இப்படித்தான் பார்ப்பேன். ஆனா எனக்கு மேல இருக்கிறவங்க அவங்களோடு சமமா என்ன நடத்தணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம் இல்ல? எனக்கு மேலே இருக்கிறவங்க என்ன அவங்களுக்கு சமமா நடத்தணும்னா நமக்கு கீழே இருக்கிறவங்கள நமக்கு சமமா நாம அவங்கள நடத்தணும். இதுதான் ரூல், விஸ்வத்தின் நியதி. ஆன்மீகம்னா ஒண்ணும் கிடையாது. நேற்று சொன்னார் இல்ல ஐயா, தனி மனித ஒழுக்கம். இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா முதலில்
ஆன்மீகத்தில் நாம் ஒரு மாஸ்டராக வரணும்னா முதலில் மனித நேயத்தை நாம் கடைபிடிக்கணும். நாம ஆல்ரெடி கடவுள்கள் தான். பூனையினுடைய குட்டி பூனைக்குட்டி, நாயினுடைய குட்டி நாய்க்குட்டி, பசுவோட கன்று அதுவும் ஒரு பசுதான். இப்ப நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? மேலுலகத்தில் இருந்தோம். பூமி ஒண்ணு நம்ம சொந்த வீடு கிடையாது. இந்த பிறவி எடுத்ததுனால நாம் இங்க இருக்கிறோம். பிறவி எடுக்கிறதுக்கு முன் நாம் இங்க இல்ல. அப்ப எங்க இருந்தோம்? மேலுலகத்தில் இருந்தோம். மேலுலகத்தில் இருக்கும் போது நாம யாரு? நாம ஆன்மா. ஆன்மான்னா யாரு? கடவுள். சரி, இப்ப இந்த பிறவி எடுத்திருக்கிறேன். இந்த பிறவி முடித்த பிறகு நான் எங்க போறேன்? மறுபடியும் மேலுலகத்துக்கு தான் போறேன். மேலுலகத்துக்கு போன நான் யாரு? ஐ எம் ஏ பியூர் கான்சியஸ்னஸ். அதாவது நான் கடவுள். பிறக்கிறதுக்கு முன்னாடியும் நான் கடவுள், இறந்த பிறகும் நான் கடவுள். அப்ப நடுவுல என்னாவேன்? நடுவுல மாத்திரம் கடவுள் இல்லாமல் ஆயிடுவேனா? இந்த பிறப்புக்கும் நடுவில் நாம் இங்க இருப்பது, இந்த பூமியில் இருக்கிறப்போ இப்ப கூட நாம கடவுள் தான். ஆனா நாம் கடவுள் என்பதை நாம் மறந்து விட்டோம். ஏன் இதெல்லாம் தேவையானது? இங்கே ஒரு மனிதம் இனம் என்பது இருக்கு, மனித நேயம் என்பது இருக்கு. அதனால்தான் சொன்னாங்க காட் ஹியூமன்ஸ். கடவுள் என்பது ஒரு பூவானால் மனித நேயம் என்பது அந்த பூவின் வாசமாக இருக்கிறது. வாசனை இல்லாத பூ இருந்தும் பிரயோஜனம் இல்லை. வாசனை மாத்திரம் இருந்து பூ இல்லைன்னா, சென்ட் போட்டுக்கிறோம், வாசனை வருது, ஆனா கண்ணுக்கு தெரியுதா? இல்ல. இங்கேயும் நாம் கடவுள்கள் தான். மனிதனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காகத்தான் நாம் இங்க வந்திருக்கிறோம். இப்ப மனிதனாக நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இங்க வரும்போது நாம முழு மனித நேயத்தோடு இருக்கணும். அதுதான் கருணை. முதித்தம். யாரை பார்த்து நாம சந்தோஷப்படணும்? நம்மை விட ஆன்மீகத்தில் உயர்வாக இருப்பவர்களை பார்த்து நாம சந்தோஷப்படணும். ரெண்டு பிசிக்கல், ரெண்டு ஸ்பிரிச்சுவல். ரெண்டு பௌதிக வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது, ரெண்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. பௌதிக வாழ்க்கையில் நம்மை விட உயர்ந்த ஸ்டேட்டஸில் இருக்கும் போது அவர்களோடு நட்பாக இருக்கணும். நம்மை விட குறைந்த ஸ்டேட்டஸில் இருக்கும் போது அவர்கள் மீது நாம கருணையாக இருக்கணும். அவ்வளவுதான். அடுத்த ரெண்டு ஆன்மீகம். ஆன்மீகத்தில் நம்மை விட சிறந்து இருப்பவர்களிடம் பார்த்து நாம சந்தோஷப்படணும். ஆன்மீக இல்லாதவங்க கிட்ட, ஆன்மீகத்தில் மிக லோ லெவல்ல இருக்கிறவங்க கிட்ட நாம எப்படி இருக்கணும்? உபேக்ஷா. அவங்களை தவிர்த்து விடணும். கண்டிப்பா. எந்த லோகத்திலேயும் எந்த காலத்திலேயும் ஞானிகள் என்பது ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. புத்தர்கள் என்பவர்கள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா புத்தருக்கும் பத்ரிஜிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அவர் கௌதம புத்தர், இவர் மைத்ரேய புத்தர். நட்பு என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒருத்தர் கேட்டாங்களாம், மிகப்பெரிய வேர்ல்டு நம்பர் 1, அதாவது முதல் 10 இடங்களில் இருக்கும் ஒரு செல்வந்தர், இவ்வளோ பணம் காசு எப்படி இருந்ததுன்னா, அது கிடையாது. நான் ஒரு செல்வந்தர் என்பது நீங்க என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நீங்க தீர்மானிக்கிறீங்க.
உண்மையில் உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ நீங்க அவ்வளோ பெரிய செல்வந்தர். காசு பணம் மாத்திரம் இருந்தால் பத்தாது, அதோடு சேர்த்து நம்ம சுத்தி ஒரு நண்பர்கள் கூட்டம் என்பது இருக்கணும். பத்ரிஜி சொல்வாரு, இந்த பிறவியில் நான் சம்பாதித்த சொத்தே இந்த நட்பு தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போனாலும் வருஷம் முழுக்க நான் 365 நாட்கள் 365 வீடுகளுக்கு என்னால் போக முடியும். நான் வந்தா என்னை உபசரிப்பாங்க, என்னை கூப்பிடுவாங்க, என்னை நல்லா பார்த்துக்குவாங்க. சார், ஒரு வருஷம் இல்லை சார், நீங்க 10 வருஷம் வந்தாலும் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரணும்னா இன்னொரு பிரிவு தான் எடுக்கணும். நீங்க வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கு போனாலும் அவ்வளோ பெரிய நட்பும் அத்தனை லட்சங்கள் பேர் நீங்கள் நட்போடு பழகி இருக்கிறீர்கள். ஒரு வருஷம் என்ன? பத்ரிஜி நம்ம வீட்டுக்கு வரதா இருந்து நம்ம என்ன வேண்டாம்னா சொல்ல போறோம்? அது குடிசையாகட்டும் மாளிகை ஆகட்டும், அவருக்கு எந்த விதமான பாரபட்சமும் இல்லை. குடிசைக்கும் வருவார், மாளிகைக்கும் போவார். அனைவருடனும் நாம நட்பாக பழக வேண்டும். அவர் பழகினாரு, அவர் மாதிரி வேற யாரும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மகான்கள் அவங்களை போய் நம்ம பார்க்க முடியாது, பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். இன்னும் சில ஆன்மீக மன்றங்களில நம்ம காசு கொடுத்தாதான் அந்த விஐபி ஸ்டேட்டஸ்ல அந்த இடத்துக்கே நம்மளால போக முடியும். பேசுறதா இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் தொட முடியாது, ஷேக் ஹேண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது, போட்டோ கூட எடுத்துக்க முடியாது. அவங்க கூட சாப்பிடுறதோ பழகிறதோ உட்கார்றதோ நடக்கிறதோ நிக்கிறதோ எதுவும் இருக்காது. ஆனா பத்ரிஜி கிட்ட எல்லாரும் அவர் பக்கத்திலேயே அவர் சோஃபாலேயே உட்காரலாம், அவர் கூட நிக்கலாம், ஷேக் ஹேண்ட் கொடுக்கலாம், அவரை தொடலாம், அவர் பாதங்களுக்கு சேவை செய்யலாம். அவரோடு சாப்பிடலாம், அவரே பரிமாறுவாரு, அவரே நமக்கு சமைச்சு கொடுப்பாரு. அந்த அளவுக்கு நட்பு என்பது இருக்கும். அதனால்தான் மைத்ரேய புத்தர்ன்னு சொன்னது. நட்பு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், நட்பு ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த நட்போடு பழகிறதுனால்தான் இந்த ஜான ஜகத்தை செய்யணும்னா ஒவ்வொருத்தரும், அது பத்ரிஜி சொன்னாரு, அது பத்ரிஜினுடைய சங்கல்பம்னு நினைக்கல. நாமளும் இதிலே பங்கேற்கணும், நாமும் கூட இதை செய்யணும் என்ற உணர்வு உணர்ச்சி நமக்குள்ள தூண்டப்பட்டது காரணம் பத்ரிஜினுடைய நட்பு. இல்லைன்னா ரங்கநாதன் சார் செய்ய முடியுமா, இல்ல பழனியப்பன் சார் தான் செய்ய முடியுமா? இதுவே கட்டளையிட்டு இருந்தால் எல்லாரும் ஜான ஜெகத் செய்யணும், எல்லாரும் இதுக்கு பணிபுரியணும், எல்லாரும் இதுக்கு போயே ஆகணும், கண்டிஷன் போட்டு இருந்தா நடந்திருக்குமா? போடா உன் கண்டிஷன், நான் என்ன பார்க்கறது? நீ யாரு கண்டிஷன் போடுறதுக்கு? எனக்கு விருப்பம் இருந்தா செய்யற, இல்லைன்னா இல்லை. மாசத்துக்கு ஒரு 21 நாள் பழனியப்பன் சார் இங்க வராருன்னு காரணம் என்ன? நட்பின் மேல் இருக்கும் அந்த மரியாதை கௌரவம். இது கண்டிப்பா கண்டிப்பு போட்டா வராது, கண்டிஷன் போட்டாலும் வராது. மென்மையாக நடந்து கொண்டதினால், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருப்பதினால். இப்போ ரங்கநாத ஐயா அவருக்கு கட்டளை எடுக்கிறாரா, இல்ல மூலமா சொல்றாரா ஃப்ரெண்ட்லியா? கட்டளை இட்ட யாருமே செய்ய மாட்டாங்க. அதுவும் இது ஃப்ரீ சர்வீஸ். நமக்கு சம்பளம் கொடுத்து கட்டளை இடும் போத பாஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கப்பா, பாஸ் இந்த மாதிரி எல்லாம் திட்டுறாங்கப்பா, பாஸ் இந்த மாதிரி எல்லாம் வேலை பளு கொடுக்குறாங்கப்பா, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிக்கிட்டு பாஸ் ஏதாவது சொன்னா அதுவே நம்மளால தாங்க முடியலன்னா ஃப்ரீ சர்வீஸ்ல கட்டளை இட்டா ஒன்றும் நடக்காது.
இது காசு கொடுத்து நடக்கிறது ஒன்றும் கிடையாது. இது நட்போடு நடக்கிறது. ஒவ்வொருத்த பேரும் சொல்லும் போது அவர் ஒவ்வொரு வாட்டியும் இவங்க இந்த ஊர்ல இருந்து வராங்க, இங்க டெய்லி காலை நேரத்து பிரம்ம முகூர்த்த தியானத்துக்கே வராங்க அப்படின்னு அவர் ஏன் சொல்றாரு? நட்பு. இங்கே இந்த 21 நாள் அவர் இங்க பாத்துக்கிறதுக்கு காரணம் என்ன? இத்தனை பேரோட நட்பு. அந்த நட்புக்காக வராரு. வேற ஏதாவது லாபம் இருக்கா சார் உங்களுக்கு? தட் இஸ் வாட் நட்பு. ரொம்ப பெரிய விஷயம் நட்பு. நமக்கு ஒரு பழமொழி கூட இருக்கும் இல்ல, உன் சிநேகிதன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் புரிந்துக்கிறேன். எஸ், ஐ ப்ரௌட்லி சே, பழனியப்ப சாரோட எனக்கு நட்பு இருக்கிறது. ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். சோ நட்பு, நட்பு, கருணை, இந்த ரெண்டும் நம்ம பௌதிக வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும். ஆன்மீக வாழ்க்கையில் நம்மை விட ஆன்மீகத்தில் உயர்ந்து இருப்பவர்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். என்னம்மா செய்யறாங்கப்பா, என்னம்மா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா அந்த ஆன்மீக பாதையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷப்படணும். ஏன்னா அந்த பாதையில நாளைக்கு நாமும் கூட நடக்கணும். அந்த சந்தோஷம் நாம் வெளிப்படுத்தும் போதுதான் அந்த பாதையில் நாமும் கூட சந்தோஷமாக நடப்போம். ஆனா சில பேருக்கு சில வருத்தம் இருக்கும். நான் இப்பதான் வந்தேன் தியானத்துக்கு. நீங்கெல்லாம் சீனியர் மாஸ்டர்ஸ் சொல்றாங்க, நீங்கெல்லாம் தியானத்துக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு, நான் இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடிதான் வந்தேன் என்ற எந்த கவலையும் வேண்டாம். எங்க சீனியர் சொல்லுவாங்க, ஆமா நாங்க வந்து இங்க நல்லா கஷ்டப்பட்டு செஞ்சு இதெல்லாம் குப்பையா இருந்தது எல்லாமே பெருக்கி உங்களுக்கு நல்லா பூப்பாதையா போட்டு விட்டோம், இப்ப வந்து நீங்க நல்லா நடக்குறீங்கன்னு. இந்த முற்பாதையை பூப்பாதையா ஆக்குவதற்கு நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்குத்தானே தெரியும்னு. இப்ப நாம என்ன சொல்லணும்? எப்பா நாங்கெல்லாம் நடந்து போனோம்ப்பா, இப்போ உங்களுக்கு எக்ஸலேட்டர் போட்டு இருக்கிறோம், நின்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துடுவீங்க. அப்போ இந்த மாதிரி ஜூம் எல்லாம் கிடையாது, போகணும். திருப்பதியில இருக்கா, நெல்லூர்ல இருக்கா, கூடூர்ல இருக்கா, ஹைதராபாத்ல இருக்கா, ஒர்க் ஷாப் நடத்துறப்ப பிசிக்கலா போகணும். ஒரு நாளைக்கு 10 விஸ்டம் செஷன்ஸ் இருக்கும், 10 மணி நேரம். காலையில 5 மணிக்கு தியானத்துல உட்காந்து நைட்டு 12 மணி வரைக்கும் என்கேஜ் பண்ணுவாங்க. ஒத்துக்கவே மாட்டாங்க. இருக்கிற இடத்திலேயே நம்ம நைட்டியில இருக்கிறோமா லுங்கியில இருக்கிறோமா அப்படியே வந்து உக்காந்து தியானம் செஞ்சு எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் வந்து சேருது. இப்ப நாங்க வீட்டுல பர்மிஷன் வாங்கணும். அந்த 3 நாளுக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டு போகணும். அதுக்கு வசதி வாய்ப்பு எல்லாமே வரணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் நம்ம கத்துக்கிட்டோம். நீங்க வீட்டுல இருந்துகிட்டே கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி உங்க மேல எங்களுக்கு கோபம் இருக்கக்கூடாது. எல்லாமே ஓகே. ஈவன் சொல்றவங்க கூட எங்கேயோ இருந்து வந்துதான் சொன்னாங்க. இப்ப நான் வீட்டுல உக்காந்துக்கிட்டே சொல்றேன், எங்கேயும் போக தேவையில்லை. எந்த பொட்டியும் எந்த லக்கேஜ் எடுத்துக்கிட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சோ நம்மை விட ஆன்மீகத்தில் உயர்ந்திருப்பவர்களிடம் நாம் சந்தோஷமாக இருக்கணும். ஆன்மீகத்தில் மிக குறைவாக இருப்பவர்களோ இல்ல ஆன்மீகத்திலேயே இல்லாதவங்க கிட்ட நாம உபேக்ஷா, தள்ளி இருக்கணும். இக்னோர் பண்ணுங்க அவங்கள. அப்ப நான் தியானம் பண்றேன், கணவர் தியானம் பண்ணல, என்ன செய்யணும்னா பௌதிக வாழ்க்கையில் ஒன்னா இருங்க, ஆனா ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கும் போது தவிர்க்கணும்.
ஆன்மீக பாதையில் இருக்கிறப்ப அவங்களுடைய மைண்ட் செட் வேறாக மாறுகிறது. நீங்க கவனிச்சிங்கன்னா ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இப்போ யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு நிறைய உறவினர்கள் இருந்தாங்க, இப்போ யாரோடையும் பெருசாக பழகுவது இல்லை. இது ஆன்மீகத்தில் இயல்பு. நமக்கு தெரியாமலேயே அந்த உபேக்ஷா அவர்களிடமிருந்து நம்ம தள்ளி இருக்கிறோம். ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், நட்பு, கருணை, சந்தோஷம், ஒதுக்கி வைத்தல், இவை நான்கும் 2 பௌதிக வாழ்க்கைக்கு, 2 ஆன்மீக வாழ்க்கைக்கு. கண்டிப்பாக எந்த நேரத்திலும், எந்த காலத்திலையும், எந்த யுகத்திலையும் புத்தராக இருப்பவன் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். இன்னொரு கான்செப்ட், தாபத்ரயம். திரயம்னா 3, 3 அர்த்தம். தாபம்னா துக்கங்கள், 3 விதமான துக்கங்கள். இதைத்தான் தாபத்ரயம் சொல்லுவாங்க. என்ன அந்த 3 விதமான துக்கங்கள்? எல்லா துக்கங்களும் இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயே அடங்கும். 4வது துக்கம் என்பது இல்லை. திஸ் இஸ் 3 கேட்டகரிஸ். உலகத்தில் உள்ள எல்லா துக்கங்களும் இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயே வந்துடும். அது என்ன? ஆதி தெய்வீக தாபம், அதாவது ஆதி தெய்வீக துக்கம். இரண்டாவது ஆதி பௌதிக துக்கம். நீங்க ஆதின்னு விட்டுட்டு சும்மா கூட எழுதிக்கலாம். தெய்வீக துக்கம், பௌதிக துக்கம், ஆன்மீக துக்கம். இதில் தெய்வீக துக்கம் என்ன? தெய்வம் நமக்கு துக்கத்தை கூட தருகிறதான்னா அது பெயர் அந்த மாதிரி. அதாவது இயற்கை மூலமாக நமக்கு வரும் துக்கங்கள், இயற்கை பேரிடர்கள் சொல்றோம் இல்ல, அதீதமான மழை, வெள்ளம், நிலநடுக்கம், எரிமலை வெடிக்கிறது, ஃபாரஸ்ட் ஃபயர், இந்த மாதிரி. ஒரு பக்கம் வறட்சி, இன்னொரு பக்கம் அதிகமான மழை. இது அனைத்தும் இயற்கை மூலமாக நமக்கு வரும் கஷ்டங்கள், துக்கங்கள். இவை அனைத்தும் ஒன்லி 1%, 1% மட்டுமே. அதுக்கு மேல இல்ல, ஒன்லி 1%. பௌதிக துக்கம் என்னது? அதாவது பிற பிராணிகள் மூலம், பிறருடைய அஞ்ஞானத்தின் மூலம் நமக்கு ஏற்படுகின்ற துக்கங்கள் 9%. எவ்வளோ? 9%. மொத்தம் 3 கேட்டகிரின்னு சொன்னேன். இங்க இது 100%ன்னு சொன்னேன். இப்ப 2 கேட்டகிரி சொல்லிட்டேன். 1 + 9, ஸோ மொத்தம் 10% ஆச்சு. அப்ப 3வது தான் 90%. ஆமா. அப்படி என்னப்பா 90%? எதனாலப்பா இந்த துக்கம் வருது? இயற்கையால வர கஷ்டங்கள், துக்கங்கள் 1%, மற்றவர்களுடைய அஞ்ஞானத்தின் மூலமாகவும் மற்ற விலங்குகள் மூலமாக நமக்கு வர கஷ்டங்கள் ஒன்லி 9%. அப்ப மீதி 90% எங்கிருந்து இந்த கஷ்டங்கள் வருது? நம்மளுடைய குணங்கள் மூலமாக நமக்கு வரும் கஷ்டங்கள் தான் 90%. என்ன நம்ம குணங்கள்? அரிஷட் வர்க்கங்கள்: காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம். இது எல்லாமே சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ்.
இது அரிஷட் வர்க்கங்கள்னு சொல்றோம். காமம், காமம்னா என்ன? கோரிக்கைகள். காமம்னா அதுக்கு கோரிக்கைன்னு தான் அர்த்தம். காமம்னா அது உடலுக்கு சம்பந்தப்பட்ட கோரிக்கை என்று மாத்திரம் கிடையாது. கோரிக்கைகள், அவ்வளவுதான். குரோதம், அதீதமான கோபம். லோபம், எல்லாத்துக்குமே கஞ்சத்தனம் இருக்கிறது லோபம். திட்டுவாங்க இல்ல, லோபி அப்படின்னு. எல்லாத்துலயுமே கஞ்சத்தனம். மோகம், அதீதமான கோரிக்கைகள். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்ல, ஆசை 60 நாள், மோகம் 30 வருஷம். அந்த மோகமே இல்லைன்னு சம்சாரத்தில் இருக்கவே முடியாது. ஆசை ஆயிடுச்சு, அது 60 நாள்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மோகம் இருக்கிறதுனால தான் அந்த பற்றோடு நாம் இருக்கிறோம். மதம் அப்படின்னா அகங்காரம், திமிரு. மாச்சரியம்னா பொறாமை, வைத்தறிச்சல். நீங்க நல்லா பாருங்க, நமக்கு வர கஷ்டங்கள் நம்மளால நாமளே அதனை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். அவன் திட்டான்பா, எனக்கு ரொம்ப மனசு வேதனையா போச்சு. ஏன் போச்சு? திட்டினா இல்ல, திட்டினா நீ ஏன் ஏத்துக்கிட்ட? why you are accept that? நீங்க மனசுல ஏத்துக்கிட்டாதான், அது ஒத்துக்கிட்டாதான் உங்களுக்கு ஒரு வழியை தருகிறது. நீங்க அதை ஒத்துக்கலைன்னா, போனா போகட்டும், போடா நீ படி, நீ பேசிட்டு போன, எனக்கு என்ன? அவன் வாய், அவனுடைய வார்த்தை. அது நான் காதுல வாங்கல. காதுல வாங்கறதும் வாங்காததும் நம்ம கையில தானே இருக்கு. ஒரு விஷயத்தின் மேலேயோ ஒரு பொருளின் மேலேயோ நம்ம ஆசைப்படுவது நம்ம கையில தானே இருக்கு. ஏன் நமக்கு பொறாமை? கடவுள் அவனுக்கு கொடுத்தான், அவனுடைய வசதி வாய்ப்பு, அவன் நல்லா இருக்கிறான், எதுக்கு பொறாமை? எல்லாத்துக்கும் கஞ்சத்தனம் எதுக்கு? அதுதான் இருக்க மிடில் பாத். நல்லாவே நீங்க செலவு செய்யலாமே எல்லாத்துலயுமே. ஒண்ணுமே இல்லைங்க. நம்மளுடைய கஞ்சத்தனம் எங்க இருக்குன்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஞான பிரபஞ்சம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை புக்கு வருது. எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க? ஒரு ஊர்ல இருந்து வந்து அந்த 10 பேரும் 2 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அக்கா நீ படிச்ச பிறகு எனக்கு கொடுப்பா. இல்ல நீங்க படிச்ச பிறகு அந்த தியான மையத்துல வச்சிடுங்க, எல்லாருமே அது படிப்பாங்க. அதுக்கு நாம கொடுக்குற காசு அது வேஸ்ட் ஒன்றும் கிடையாது. நாம படிச்ச பிறகு நம்ம வீட்டுல அது வச்சிருந்தா, நம்ம வீட்டுக்கு யாராவது வரவங்க, உறவினர்கள் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு கொடுங்க. ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு ஆர்டிக்கல், ஏதோ ஒரு விஷயம் அவங்களை மாத்தலாம் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா சீனியர் மாஸ்டர்ஸ் சொல்றவங்க எல்லாருமே ஒரு பிளாம்ப்ளெட்டை பார்த்து வந்திருக்கிறவங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நபர் அந்த ஏரியாவுக்கு போய் அந்த வீட்டில் அவங்க டெய்லி பிளாம்ப்ளெட் கொடுக்குறாங்க. அவளுக்கு கோபம் வந்தது, ஏன் டெய்லி வந்து தொல்லை பண்றீங்க, ஜானத்துக்கு வா ஜானத்துக்கு வான்னு சொல்லி. எனக்கு ஜானம் வேண்டாம், நான் இந்த பிளாம்ப்ளெட் வாங்க மாட்டேன், நீங்க எங்க வீட்டில் கொடுக்க கூடாதுன்னு சண்டை போட்டார். கொடுக்கறதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சு அவர் வாங்கவே இல்லை. பல தடவை அவங்க முயற்சி செஞ்சு பார்த்தாங்க, வரவே இல்லை. கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அது நல்லா உருண்டையா சுத்தி ஜன்னல்ல இருந்து போட்டாங்க. ஏன்டா 4 நாளா இந்த ஏரியாவில் நீங்க சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, இது வேண்டாம் எனக்கு, நீங்க என்னதான் சொன்னாலும் இதுல ஆரோக்கியம் வரும், அது வரும், செல்வம் வரும், இதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு இருக்கு, எனக்கு எந்த நோயும் இல்லை, நான் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறேன், இந்த ஜானம் எனக்கு தேவையில்லை. அவர் அந்த பிளாம்ப்ளெட் வாங்க மறுக்கிறாரு.
இல்லை எப்படியாவது அவங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்து ஆகணும்னு சொல்லி அந்த பெண்மணி அதை உருண்டையை சுற்றி ஜன்னலுக்குள்ள போட்டாங்க. அப்போ அவர் வியந்து போனாரு. வேண்டாம்னு சொன்னாலும் எப்படியாவது இது எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அது கசக்கி கூட போட்டுட்டு போனாங்க. என்னதான் இருக்குன்னு நல்லா பிரிச்சு படித்தாரு. அது அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கிடுச்சு. அவர் தியானத்துக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் மாபெரும் மாஸ்டர் ஆனாரு. ஹைதராபாத்ல ஒரு நல்ல போஸ்ட் காலனி, அங்க இடம் கிடைக்கிறதே கஷ்டம். ஒரு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஒரு தியான மையத்தை ஆரம்பிச்சாரு. ஒரு ஆபீஸ் மாதிரி நடத்தினார். 9 to 6ன்னு ஒரு ஆபீஸ் அட்மாஸ்பியரா உருவாக்கினாரு. எல்லாமே பிரமிட்ஸு, சோஃபாஸு, லைப்ரரிக்கு புத்தகங்கள், ஏசி, ஃபேனு, எல்லா வசதியும் கொடுத்தாரு. பிளாம்ப்லெட் வாங்கறதுக்கு மறுத்தவர் இப்போ இவ்வளவு சர்வீஸ் பண்றாரு. அவர் ஒரு சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜெகபதி பாபு அவர்களுடைய மாமா. அவர் மூலமா ஜெகபதி பாபு கூட தியானத்துக்கு வந்தார். ஸோ எப்போ எது நடக்கும் நமக்கு தெரியாது. ஸோ இந்த புத்தகம் வாங்குறதன் மூலமாக என்ன நடக்கும், யாருக்கு போய் சேரும், எதை படிப்பாங்க, எது அவங்களுக்குள்ள ஒரு தூண்டுதலை உண்டாக்கும், அவங்க ஒரு மாஸ்டரா வருவாங்க நமக்கு தெரியாது. ஒரு புடவை வாங்குறத இருந்தா நம்ம தயங்குறோமா? 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே நம்ம கட்டுறோம் காசு. அந்த அளவு காசு நம்ம கிட்ட இல்லாம ஒண்ணும் இல்லையே. ஒரு புடவையை தியாகம் பண்ணா 12 புக்கு நம்ம வீட்டுக்கு வருது. இந்த மாதிரி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ நம்மளுடைய குணங்கள் நாம மாத்திக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கை என்பது துக்கம் இல்லாமல் இருக்கும். நாம எல்லாத்தையும் மனசுல போட்டு வச்சுக்கிறோம். அவன் அன்னைக்கு சொன்னான்ப்பா, அன்னைக்கு சொன்னப்ப எந்த விதமான கோபமும் தாபத்திரயமும், அதாவது அந்த வலியும் நமக்கு இருக்கிறதோ, அது சொல்லி 10 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நினைக்கிறப்ப கூட நமக்கு அந்த வலி இன்னும் பசுமையா இருக்கு. இன்னைக்கும் அந்த வலியை நாம அனுபவிக்கிறோம். சொன்னவன் சொல்லிட்டு போயிட்டான். அப்ப உணர்ச்சி இல்லாம இருக்க சொல்றீங்களா? எதுவுமே காதுல போட்டுக்காம இருக்க சொல்றீங்களா? சமுதாயத்தில் இருக்கும்போது இதெல்லாம் கேட்க வேண்டியது தானே இருக்கு. எப்பறம் புத்தர் விஷயத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த கதை சொல்லி நான் முடிக்கிறேன். புத்தர் டெய்லி ஊர்ல வந்து எல்லாமே கேட்டு வாங்கித்தான் சாப்பிடுவார். ஒரு வாட்டி தான் சாப்பிடுவார், ஒரு வேளை தான் சாப்பிடுவார். அதையும் பிச்சை எடுத்து சாப்பிடுவார். ஒரு நாள் அந்த மாதிரி புத்தர் சிஷ்யர்களோட வரும்போது ஒருத்தன் திட்டுறான். வாய்க்கு வந்தபடி திட்டுறான், கண்டபடி திட்டுறான். பின்னாடி இருக்கிற சிஷ்யர்களுக்கெல்லாம் கோபம் வருது, ஆத்திரம் வருது. ஆனா புத்தர் அமைதியா இருக்கிறாரு, மௌனமா இருக்கிறாரு. நீ என்ன வயசுல தானே இருக்கிற, உனக்கு நல்ல வாட்ட சாட்டமா தானே இருக்கிற, நல்லா உழைக்கிற வயசுல தானே இருக்கிற, இந்த மாதிரி அடுத்தவங்களை கேட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு உனக்கு வெக்கம் இல்லையா? உன்னால இந்த சமுதாயமே கெட்டு போகுது. உன் பின்னாடி ஒரு கூட்டத்தை பாரு, அவங்களும் இதே வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உழைச்சி சாப்பிடணும் என்றது உங்களுக்கு தெரியாதா? உழைப்புன்னு என்னன்னு நீ உங்க சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்தியா? உன்னால எவ்வளவு கஷ்டம், உன்னால எவ்வளவு நஷ்டம் இந்த நாட்டுக்கு. அடுத்த நாட்டுக்காரன் நம்ம நாட்டு மேல போர் தொடுத்து வந்தா யார்டா செய்வாங்க இதெல்லாம்? இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே உன் பின்னாடி வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்றீங்க?
பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வாய்க்கு வந்தபடி சொல்ல முடியாத வார்த்தைகளால் திட்டுறாரு. ஆனா பின்னாடி இருக்கிறவங்க கொதிக்கிறாங்க, ஆனா புத்தர் கொதிக்கல. இன்னும் அமைதியா இருக்கிறாரு, சிரித்து கொண்டே இருக்கிறாரு. அவங்க கடந்து போன பிறகு கேட்டாங்களா, என்ன குருவே உங்களுக்கு கோபமே வரலையானா, எனக்கு வரல. ஏன் வரலன்னா, அதை நான் ஏத்துக்கல. ஐ ஆம் நாட் அக்செப்டிங். முடிந்தா காதுல போட்டுக்காமலேயே இருங்க. நம்ம பெரியவங்க சொல்றாங்க, இந்த காதுல வாங்க அந்த காதுல விடுன்னு. ஆன்மீகம் என்ன சொல்லுது? எந்த காதுலையும் போட்டுக்கவே வேண்டாம். சரி, பெரியவங்க சொன்னாங்க இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்ட சொல்லி விட்டோமா? இந்த காதுல வாங்கினோம், இந்த காதுல இந்த விடலையே. எல்லாத்தையும் போய் இந்த மண்டையில, இந்த மனசுல நாம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நினைத்தாலும் நமக்கு அந்த கொதிப்பு வருது. யார் யார் கூடயோ நட்பா இருக்கணும்னு சொல்றோம். ஒரு தாய் பருவத்தில் பிறந்த அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சிங்க அவங்களே நட்பாக இல்லையே. ஏன்? எங்க அண்ணா கூட நான் பேசுறது இல்ல, எங்க அக்கா கூட எனக்கு சண்டை. ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். வெக்கப்பட வேண்டிய விஷயம். கூட பிறந்தவங்க கிட்டயே நம்ம நட்போடு இல்லைன்னா அடுத்தவங்க கிட்ட நம்ம எப்படி நட்போடு பழக முடியும்? ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோம். எல்லாரும் ஒன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதையும் தாண்டி நாம நட்பாக இருக்கணும். ஆனா நம்ம நட்பாக இருக்கிறதுக்கு முடியலன்னு சொல்லி நம்ம 1008 காரணங்கள் சொல்றோம். நாங்க அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் நட்பாதாப்பா இருந்தோம். கல்யாணம் ஆச்சு, மருமகங்க வந்தாங்க, மருமகள்கள் வந்தாங்க, அப்புறம் எங்களுக்குள்ள நட்பே போச்சு. இது ஒரு சாக்கு தான். உங்கள் நட்பை கெடுப்பதற்கு இந்த மருமகள் வந்ததுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க ஒத்துக்கிட்டீங்க, நீங்க செஞ்சீங்க. உங்க மனசுல எங்கேயோ அந்த அபிப்பிராயம் இருக்கு. அவங்க தூண்டி விட்டதுமே நீங்க, இதுதான் விசக்ஷனை, காமன் சென்ஸ். நம் எண்ணத்தில் இருக்கும் பாவனை. மருமகள்க வந்தா என்ன ஆயிடுமோ இந்த வீடு என்ற பயத்திலேயே நீங்க உங்க மகன்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க எதை பயந்தீங்களோ அதுதான் நடக்கும். என் வீட்டுக்கு மருமகளாக இன்னொரு பெண் வரப்போகுது, அது என் பொண்ணு மாதிரி. எங்க வீடு இன்னும் நல்லா இருக்கும். என் பொண்ணு போயிடுச்சு, அந்த அந்த இடத்தை நிரப்புறதுக்காக இன்னொரு பெண் எனக்கு வரப்போகுது என்ற ஒரு சந்தோஷமாக, முழு மனதோடு நாம இங்க வரவேற்கிறோமா? இங்கே என்ன இருக்கோ அதேத்தான் நம்ம வீட்டிலேயும் நடக்கும். நான் இன்னொன்னும் கேட்கிறேன். 25 வருஷமும் 30 வருஷமும் உங்க பையனை நீங்க வளர்த்தீங்க இல்ல? அப்போ உங்க வளர்ப்பு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என் பையன் மாறிடுவான், என் பையன் இனிமே எனக்கு இருக்க மாட்டான், என் பையனை இன்னொருத்தி கடத்திட்டு போயிடுவா, இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் நடக்கும். ஒண்ணும் இல்லை. சமைக்கிறோம், சமைக்கிறப்ப தாளிக்கிறோம். தாளிக்கிறப்ப என்னென்ன போடுறோம்? கடுகு, சீரகம், உளுந்து, மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போடுறோம். அதை போட்டுட்டு அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? தீஞ்சிடும். தாளிச்ச பிறகு நீங்க ஏதாவது ஒரு காய் அதுல சேர்த்தா அந்த கடுகு ஒதுங்கிடும். ஓகே, இது வரைக்கும் நாம வேகினோம், அதுக்கப்புறம் இந்த காய் வந்தது அது வேகட்டும். இடம் கொடுத்ததா இல்லையா கடுகு? இடம் கொடுக்காம இருந்து அது தானும் சேர்ந்து வேகும் இல்ல, தீஞ்சிடும் இல்ல.
ஒரு கடுகு இருக்கு, கடுகுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லையா? இல்ல கடுகளவு அறிவு கூட இல்லையா? ஒரு கடுகு ஒதுங்குது. காய் போட்ட விடனே இது வரைக்கும் தான் என்னுடைய இடம், அதுக்கப்புறம் நான் ஒதுங்கிக்கிறேன், ஒதுங்கினாதான் இந்த காய் வேகுது. ஒரு நாளைக்கு எத்தனை சமைக்கிறோம், எத்தனை வாட்டி தாளிக்கிறோம். இது வரைக்கும் என் பையனை நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நானும் இருப்பேன், வந்த மருமகளும் இருப்பா. அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துட்டு நாம ஒதுங்கணும். மருமகள் வந்தாலும் கூட என் பையன் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், என் பேச்சை தான் கேட்கணும். என்ன கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. இந்த மைண்ட் செட் மாறாத வரைக்கும் நம்ம வீட்டில் சந்தோஷம் என்பது இருக்காது. ஸோ இந்த வாழ்க்கையில் நாம் எது துக்கங்கள் எது கஷ்டங்களை நாம நினைக்கிறோமோ அதை அனைத்தும் நம் குணங்கள் மூலமாக நமக்கு நாமே உண்டாக்கி கொண்டவை. ஒரு புத்தருக்கு, ஒரு முக்த புருஷனுக்கு, ஆன்மீகத்தில் உயர் நிலையில் இருப்பவனுக்கு எந்த விதமான துக்கமும் இருக்காது. அவங்களுக்கு அந்த 10% துக்கம் கூட இருக்காதுன்னா ஆமா இருக்காது. எந்த மகானாவது எந்த பெரிய குருமாராவது இயற்கை பேரிடர்கள்ல சிக்கிக்கிட்டாங்கன்னு நீங்க எப்பாவது பார்த்தீங்களா? இல்லை. ஏன்னா அவங்க ஆன்மீகத்தில் அந்த உயர் நிலையில் இருக்கும் போது எந்த இயற்கையினால் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு உண்டாகாது. மற்றவர்கள் மூலமாகவும் எந்த விதமான இந்த 9% கஷ்டங்களும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்களுக்காக அவங்களுக்கு வர அந்த 90% கஷ்டங்கள், அந்த துக்கங்கள் கூட இருக்காது. அதனால தான் துக்கமின்மை என்பது ஆன்மீகத்தின் முதல் படியாக இருக்கிறது. நமக்கு துக்கம் இருக்குதுன்னா நாம ஆன்மீகத்தில் இன்னும் உயரலேன்னு அர்த்தம். எதுக்காகவும் துக்கப்படக்கூடாது. இப்ப எனக்கு பசிக்குது, எனக்கு உணவு இல்லை, அது எனக்கு ஒரு துக்கத்தை தருது. அப்ப கூட துக்கப்படக்கூடாதானா? ஆமா, படக்கூடாது. ஓகே, பசிக்குது, இப்ப எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணா என்ன ஆகும்? வேற யாராவது நமக்கு கொண்டு வந்து உணவை கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டுல இருந்து வரலாம், ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணலாம், வாடா வெளியில போய் சாப்பிடலாம் சொல்லலாம். எது வேண்டுமானாலும் நடக்கும். நீங்க அக்செப்ட் பண்ணுங்க, கோவப்படாதீங்க. ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி துளசி தளத்துல நிறைய மோர் தென் 250 கான்செப்ட் சொல்லியிருக்கிறார் பத்ரி சார். பழனியப்பன் சார் நான் வந்து வருஷ கிரமத்துல போல, அதாவது 1 2 3 நாள் அந்த புக்ல எப்படி இருக்கு அந்த மாதிரி நான் போல. எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுவோ அதுதான் எடுத்து நான் சொன்னேன். ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், ஆன்மீகம் என்பது நம் அன்றாட வாழ்க்கையில் ஒன்றாக இருக்க வேண்டும். சம்சாரத்திலேயே நிர்வாணம், சம்சாரத்தில் இருந்து கொண்டே நம் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து அந்த ஆன்மீகத்திலேயே நம்மளால் முக்தி மோட்சத்தை நம்மளால் பெற முடியும். இந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டே இந்த ஆன்மீக பாதையில் நாம் நடக்கும் போது நம்ம என்லைட்டன்மெண்ட் ஆகலாம், முழு கான்சியஸோடு இருக்கலாம், மகா சைத்தன்யவந்தமாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி போகலாம். சம்சாரத்தை விட்டு சந்நியாசம் எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம்தான் ஆன்மீக பயணம் என்பது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா சப்த ரிஷிகள் அனைவருமே சம்சாரிகள் தான். அவங்களால ரிஷிகள் என்ற அந்த இடத்தை எப்படி எட்ட முடிஞ்சது?
ஆன்மீகத்துக்கு சம்சாரம் ஒரு தடையே கிடையாது. குடும்பம்னு இருந்தா எல்லாமே இருக்கும். அப்ப இருக்கிறப்ப தான் நம்ம ஆன்மீக அறிவு எவ்வளோன்னு நமக்கு தெரியும். எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல எங்கேயா உக்காந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, வெறும் 5வது கிளாஸ் 6வது கிளாஸ் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜியில் இருந்தே என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது நாம் எவ்வளோ எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ நமக்கு ஒரு எக்ஸாம்னு இருக்கு. ஏபிசிடி தானேப்பா கற்றுக் கொடுத்தோம், அதுக்கு போய் எதுக்குப்பா எக்ஸாம்னு சொல்லி எல்கேஜியில் எக்ஸாம் வைக்காம இருக்கிறாங்களா என்ன? அப்போ ஆன்மீகத்துல இவ்வளவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன்றது நமக்கு ஒரு எக்ஸாம் இருக்காதா? நமக்கு பரீட்சை இருக்காதா? அந்த பரீட்சை எங்க வைக்கணும்? சம்சாரத்தில் இருந்தாதான் அந்த பரீட்சைக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். எந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம்? நாம் பல பிறவிகளா நான் நிறைய தியானம் பண்ணியிருக்கிறேன், நிறைய ஆன்ம ஞானத்தை கத்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு மேல சர்டிபிகேட் கொடுக்கணும்னா இந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டு அதை அனைத்தையும் நாம் இங்கே கடைபிடித்தால், மத்திய மார்க்கத்தில் இருந்தால், துக்கமின்மையில் இருந்தால் மட்டுமே எஸ் இவன் பாஸ்ன்னு நமக்கு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக இது எல்லாமே இந்த பூமியில் நாம் பிறவி எடுத்ததே மனித நேயத்தோடு, தனி மனித ஒழுக்கத்தோடு, ஒரு நல்ல மனிதனா வாழ்வதின் மூலம் நம்முடைய கடவுள் தன்மையை நம்மளால் மறுபடியும் பெற முடியும். இல்லைன்னா முடியாது. மனிதனாகவே வாழலைன்னா அப்புறம் தெய்வீகத்தன்மை எங்கிருந்து வரும்? அது ஆல்ரெடி நம் சொத்து இருக்கு. அதை நாம் மறுபடியும் பெறணும்னா, நம் தெய்வீகத்தன்மை நமக்கு வரணும்னா முதலில் நாம் மனிதநேயத்தோடு இருக்கணும். காட் ஹியூமன்ஸா நாம மாறணும். அதற்காகத்தான் இந்த தியானமும் இந்த ஆன்மீக சொற்பொழிவுகள், இந்த ஞானம் அனைத்தும். ஸோ வி ஆர் நாட் பாடிஸ். நாம் இந்த உடல் கிடையாது, நாம் ஆன்மாக்கள். ஆன்மாவுக்கு இந்த பூமியில் தன்னிச்சையாக வாழ இயலாது. அதுக்கு ஒரு உடல் வேணும், ஒரு வாகனம் வேணும். அதற்காக இந்த உடல் தரப்பட்டிருக்கு. இந்த உடல் நாம் கிடையாது. ஆனா இந்த உடல் தான் நாமும் நினைத்து இந்த உடல் மூலமாக வந்த இந்த சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் நாம் அடிமையாகிவிட்டோம். பந்தங்கள் நம்மை எங்கேயும் போக விடாமல் தடுக்குது. இருக்கணும், எது வரைக்கும் இருக்கணுமோ அது வரைக்கும் தான் இருக்கணும். அர்த்தம் மத்திய மார்க்கம். தாமரை இலையின் நீர் போல். தாமரை இலை மேல் நீர் இருக்கும், ஆனா அந்த தாமரை இலைக்கு ஒட்டாம இருக்கும். அதே மாதிரி தான் நாமளும் இருக்கணும். எஸ், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கும் பழனியப்பன் சாருக்கும் இங்க வந்திருக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் அனைவருக்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு.